நேத்து எல்லாம் உன்னை பத்தி தான் எங்க வீட்ல டிஸ்கஷன். என்ன சொன்னாரு உங்க அப்பா? நம்ம கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கல. ஆனா உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் டிசிஷன் எடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப வரைக்கும் தேர்ட் பார்ட்டி இன்டர்வியூ நடந்துச்சு. ம்ஹும். இப்ப 1-to-1 இன்டர்வியூவா? என்ன பண்ண சொல்ற? என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, நீ எதுவும் சொல்லலையா? சொன்னேன். ஆனா உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் சொல்றேன்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை உங்க அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா உன்னோட முடிவு எப்படி இருக்கும்? பொம்பளை பொண்ணு, நான் என்ன பண்ணட்டும்? சரி, எங்க அப்பா எதுவும் பண்ண மாட்டாரு, விடு. ஏய், அந்த பொண்ணு பாரு, அப்போத்துல இருந்து நம்மளே பாத்துட்டு இருக்கா. என்ன அவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்ன? அதான் கல்யாண ஏற்பாடுலாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? பூக்கடையில இருந்து மந்தவழி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. சிவா, நடந்துட்டு இருக்கு. இதை நீ போன்லயே கேட்க வேண்டியதுதானே? அது சொல்லு. அன்னைக்கு நீ சொன்னல மேஜிக்னு, அது எனக்கு கூட நடந்துச்சு. ஐ லவ் யூ சிவா. எனக்கு உன் கேரக்டர்னா ரொம்ப பிடிக்கும். நானும் உன்ன மாதிரியே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னோட வாழ்க்கைய உன்னோட வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏதாவது பண்ணணும் சிவா, பிஃபோர் இட் பிகம்ஸ் டூ லேட். சீக்கிரமா நீ வந்து அப்பா கிட்ட பேசு. எதை பத்தி? நம்மள பத்தி, நம்ம கல்யாணத்தை பத்தி. நான் போய் பேசினா உங்க அப்பா அதுக்கு ஒத்துப்பார் நீ நினைக்கிறியா? உனக்கு தெரியாது, என் அப்பாவுக்கு உன் மேல நல்ல ஒப்பீனியன் இருக்கு. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எல்லாரும் என் அப்பாவை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் அப்பா ரொம்ப சென்சிட்டிவ். அவரை சுத்தி இருக்கவங்களுக்கு எப்பவுமே நல்லது பண்ணணும்னு தான் நினைப்பாரு. யாரு, உங்க அப்பாவா? ஆமா, கேளு. உனக்கு தெரியும்ல, என் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லன்னு. 23 வருஷத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் என் அப்பா ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு என் பெரியப்பாக்கு கால் பண்ணாரு. ஹலோ. ஹலோ, யாரு? நான் சீதாராம பேசுறேன். நான் சிவராம பேசுறேன். அண்ணா. டேய் ராஸ்கல், இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சு உனக்கு. அது சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நம்ம உமாவுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. இன்னும் 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. இந்த மாதிரி விஷயத்தை யாராவது போன்ல பேசுவாங்களாடா? வீட்டுக்கு வா, பேசுவோம். ஆமாண்ணா, அம்மா என் கனவுல வந்து பெரியவன் பொண்ணு உன் பொண்ணு மாதிரி தானே, அவளுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்க மாட்டியான்னு கேட்டாங்க. எனக்கு என் பொண்ணு எப்படியோ அதே மாதிரி தான் உன் பொண்ணும். சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டை தான் வளர்ந்தா. வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களும் ரொம்ப நல்லவங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு இடம் அமையவே அமையாது. நீ ஓகேன்னு சொன்னா நான் இப்பவே போய் பேசுறேன். சந்தோஷம்டா, எப்படியோ சேர்ந்துட்டோம். பாத்தியா, இப்ப நம்மளை சேர்த்தது கூட அம்மா தான் தம்பி. அது மட்டும் இல்லைண்ணா, 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே மண்டபத்துல நடத்தணும்னா நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோன்றத நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொல்லாம சொன்ன மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். உன் மேல நல்ல ஒப்பீனியன் இருக்கிறதுனாலதான் என் அப்பா பெரியப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை ஓகே பண்ணாரு. சிவா, அம்மா சீதாராமா, சின்ன பிளான்னு சொன்ன, இதுக்கு பின்னாடி நீ பெரிய பிளானே போட்டு வச்சிருக்கியே. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஐயோ ஓகே. எட்ரி கையா, இப்ப போய் உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணா அவர் ஒத்துப்பாருன்ற, அப்படிதானே? ஆமா. அப்ப நீ என்ன பண்ற? நீயே போய் உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே? என் அப்பா இன்னும் என்ன சின்ன குழந்தையா தான் பாக்குறாரு. சின்ன குழந்தைனா கல்யாணம் எதுக்கு பண்ணணும்? உங்க அப்பாக்கு தெரியாதா சைல்டு மேரேஜ் இல்லீகல்னு? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதா பேசுறியா? நீ என் அப்பா கிட்ட பேச வருவியா மாட்டியா? பாரு, இது சினிமா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பையனும் பொண்ணும் பயங்கரமா லவ் பண்ணி, செகண்ட் ஹாஃப்ல அந்த பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சட்டையை கிழிச்சு மாடு மாதிரி உழைச்சு அவமானப்பட்டு அவங்க என்ன சொன்னாலும் தாங்கிக்கிட்டு, திட்டினா திட்டு வாங்கிக்கிட்டு, அடிச்சு அடி வாங்கிக்கிட்டு, விவசாயம் கூட பண்ணிக்கிட்டு, கண்ணுல தண்ணி வந்துகிட்டு, பாட்டி சொல்ற பழமொழிய சொல்லிக்கிட்டு, ஃபைட்டு கூட பண்ணிக்கிட்டு, கடைசியில இந்த பையன் ரொம்ப நல்லவன்னு, சபாஷ் பொண்ணை கட்டிக்கூடான்னு ஹீரோயினை ஜெயிச்சா மாதிரி உன்னை நான் ஜெயிக்கணும்னு சொல்றேன், அதானே? அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன பொண்ணா இல்ல டிராஃபியா? அப்படி எல்லா ஆம்பளைங்க தான் பண்ணுமா? நீங்க பண்ண மாட்டீங்களா? இண்டிவிஜுவாலிட்டி இல்லையா, இல்ல சின்சியர் லவ் இல்லையா? இங்க பாரு, நான் ஒன்னும் டிடிஎல்ஜே ஷாருக் கான் இல்ல. உனக்கு ஷாருக் கான் பிடிக்கும்னா பி யோர் ஓன் ஷாருக் கான். ஐ அம் நாட் யுவர் ஷாருக் கான். நான் எல்லார் மாதிரியும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் தான், புரியுதா? அன்னைக்கு நீ என்ன அவ்வளவு லவ் பண்றதா சொன்ன, எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? நான் கூட தான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன். என் சைட்ல இருந்து எந்த ப்ராப்ளம் வராம என் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன். நீயும் என்ன லவ் பண்றனா உன்னோட ஃபேமிலியை நீ ஒத்துக்கவை. ஒத்துக்கிறாங்கன்னு வை, உன்னை நான் நம்புறேன். ஒத்துக்கலன்னு வை, உன் லவ் உண்மை இல்லைன்னு அர்த்தம். போதும். உனக்கு என்ன தெரியும் என் வீட்ல இருக்கிறவங்கள பத்தி? நீ எப்ப பார்த்தாலும் உன் சைட பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. கொஞ்சமாவது ஏன் ப்ராப்ளம் என்னன்னு யோசிச்சு பாத்திருக்கியா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ,
கேரக்டர் சரியில்லைங்கிறதுனா 10 பேர் கூட சுத்துறது பொறுப்பே இல்லாம இருக்கிறது கிடையாது. நம்ம ஒருத்தரை நம்புறோம்னா அது கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம போறது, நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம இருக்கிறது, உனக்காக நீ பண்ற ஃபைட்ல தான் உன் கேரக்டர் என்னன்னு உனக்கே தெரியும். எனக்கு கேரக்டர் இருக்கிற பொண்ணுங்க தான் வேணும். பாவம் இல்ல அந்த பொண்ணு. என்ன பாவம், அவன் பண்ணதா சரி. ம், என்ன சரி, நீ கூட இப்படி பேசுற? இப்படின்னா நம்ம கல்யாணம் ஆன மாதிரி தான். சீ வாய் மூடு. உன்னை கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்றதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் சொல்லி உங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால முடியாது. அவன் பண்ணதா கரெக்ட். பசங்களுக்கும் ஃபேமிலியும் இருக்கு, ப்ராப்ளம்ஸும் இருக்கு. உங்க அப்பாவை நீயே கன்வின்ஸ் பண்ணினாதான் இது ட்ரூ லவ்வா இருக்கும். இல்லாம போச்சுன்னா எல்லாம் கால்குலேட் பண்ணி நாளைக்கு பில் அனுப்புறேன். உங்க அப்பாவை கட்ட சொல்லு. என்ன அது? உன் கூட இவ்வளவு நாள் சுத்தி செலவு பண்ணல அந்த காசு. ஏய் கிருஷ்ணா, ஆளுங்க. ஏய் கிருஷ்ணா நில்லு. டேய், ஏதோ ஒண்ணு பண்ணி உமாதேவி கல்யாணம் பண்ணிப்பேன்னு பார்த்தா ஏன்டா இப்படி மாட்டி விட்டாவல? டேய், உனக்கு என் வார்த்தையில இருந்த கோபம் தெரிஞ்சதே தவிர என் மனசுல இருக்கிற காதல் உனக்கு தெரியலையா? டேய், அந்த சீதாராமன் என் கூட கேம் ஆடுறதா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நிஜமா அவர் கேம் ஆடுறத அவர் பொண்ணு கூடடா. அவ எனக்காக பண்ற ஃபைட்ல தான் அவ என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு தெரியும். பாப்போம் உமாதேவி என் மேல எவ்வளவு காதல் என்ன வச்சிருக்கான்னு. சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க? என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல மாட்டீங்களா? அம்மா உமாதேவி, உனக்கு ஒரு நல்ல சம்மந்தம் நான் பார்த்து வச்சிருக்கேம்மா. பையன் ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நிறைய ஆஸ்தி இருக்கு. ஒரே பையன், அப்பா சின்ன வயசுலயே செத்து போயிட்டாரு. அம்மா தான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. அமெரிக்கால பெரிய உத்தியோகத்துல இருக்கான். அங்கேயே ஏகப்பட்ட வரன்கள் வந்திருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல அவன் இங்க வந்து செட்டில் ஆகிறதா இருக்கான். இந்த ஊர்ல மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்த பொண்ணு நம்ம கூடவே இருந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? அப்படின்னா இவளுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? ஏன் உனக்கு கல்யாணம் நினைச்சிட்டியா? கல்யாணம் இவளுக்கு. இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. சாதாரணமா பொண்ணு வீட்ல போய் தான் மாப்பிள்ளை பொண்ணை பாப்பாரு. ஆனா நீங்க என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்கே வந்துட்டீங்க. புது சம்பிரதாயமா? சம்பிரதாயன்றது நாம உருவாக்குறது தானே. நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதான். அதுக்காக சாஸ்திரங்களை அப்பப்போ மாத்திக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்கேத்த மாதிரி அப்டேட்டும் ஆயிட்டு இருக்கணும். இனிமே என் பொண்ணு இந்த வீட்ல தான் வாழ போறா. அதனால இந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா? நீங்க சொல்றது 100% உண்மைதான். விட்டா உங்க பொண்ணையே தாலி கட்ட வச்சிருவீங்க போல. புது சம்பிரதாயம் சொல்லி. அம்மா, நீ இருடா. எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அட்லீஸ்ட் கல்யாணமாவது எல்லாருக்கும் சொல்லிட்டு பண்ணுவீங்களா? இல்ல யாருக்கும் சொல்லாமலே இத மாதிரி பண்ணிடுவீங்களா? இதுல சொல்லாம பண்றதுக்கு என்ன இருக்கு? ஜஸ்ட் சர்ப்ரைஸ் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆனா இப்பவாவது கேட்டீங்களா அந்த பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு? இது ரொம்ப நல்ல இடமா. இதுல பிடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு?